அத்தியாயம் 3. பலவேசம் பிள்ளையின் பங்களாவிலிருந்து புறப்பட்ட பூவாயியின் மனம் பலவித எண்ணங்களினால் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. தன்னை போலவே ஏராளமான பெண்கள் தங்களுடைய குடிகார கணவன்மார்களால் நிதம் நிதம் தொல்லை அனுபவித்து வருவதை அவள் அறிவாள். ஆனாலும் அவர்கள் எல்லாம் துணிச்சலாக முதலாளி முன்னின்று தங்கள் புருஷனை விட்டு கொடுத்து தங்கள் குறைகளை எடுத்து கூறுவார்களா என்றே பூவாயிக்கு பெரும் கவலையாக இருந்தது. ஆனால் குப்பத்தில் உள்ள தன்னை போன்ற குடியானவ பெண்களை சந்தித்து விஷயத்தை எடுத்து கூறிய போது அவர்கள் எல்லோரும் பூவாயியோடு சேர்ந்து கொண்டு விட்டார்கள். அவள் கூறுகிற எதையும் கேட்க தயார் என்று முழு உற்சாகத்துடன் கூறினார்கள். எப்படியாவது தங்கள் கணவனை பாழும் குடியில் இருந்து மீட்க வேண்டும், குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே அவர்களது ஒரே லட்சியமாக இருந்தது. இதை கண்டு பூவாயி மகிழ்ச்சியாகி போனாள். சட்டிப்பானை கழுவுவதிலிருந்து சாணி பொறுக்குவது வரை ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளாத நாளே கிடையாது. இப்படிப்பட்ட இவர்கள் இந்த ஒரு விஷயத்திலாவது இப்படி ஒற்றுமையாக தன்னுடன் ஒத்துழைக்க முன்வந்தார்களே என்று அவள் மனம் பூரித்து போனாள். உடனே அவள் அந்த நற்செய்தியை தன் முதலாளியிடம் சென்று கூறினாள். இதை கேட்ட பலவேசம் பிள்ளையின் மனமும் மகிழ்ச்சி அடைந்தது. இனிமேல் இதற்கு ஒரு வழி பிறந்துவிடும் என்று அவர் நம்பினார். உடனே பூவாயியை நோக்கி அவர், நாளைக்கு எல்லா குடியானவர்களுக்கும் வயல்ல வேலை இருக்கு, அதனாலே அவங்க எல்லாம் அங்கே போயிடுவாங்க. அதனாலே நீங்க வீட்டு வேலைகளை முடிச்சு கொண்டு எல்லோரும் நம்ம புளியந்தோப்புக்கு வந்துடுங்க, நானும் வரேன். அங்க எல்லோரும் கூடி பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னாரு. பூவாயும் சரி என்று தலையாட்டி விட்டு குப்பத்து பெண்களிடம் எல்லாம் இதை கூறினாள். அதை கேட்டு அவர்கள், நீ எங்கே கூப்பிட்டாலும் அங்கே வரோம், எப்படியாவது நீந்தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்று ஏகமனதாக ஒப்புக்கொண்டு விட்டனர். மறுநாள் பலவேசம் பிள்ளை குறிப்பிட்டபடியே அத்தனை குப்பத்து பெண்களும் தவறாமல் மாந்தோப்பில் ஆஜராகி இருந்தனர். பலவேசம் பிள்ளையை கண்டதும் சில பெண்கள் ஓடி சென்று அவர் கால்களில் விழுந்து, எஜமா, நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணி எங்க வயிற்றுல பாலை ஊத்தணும் என்று கதறி அழுதனர். பலவேசம் பிள்ளை அவர்களை சமாதானப்படுத்தினார். இப்படி அழுததினாலே எந்த காரியமும் நடக்காது. இந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க ரொம்ப தைரியமா செயல்படணும். அதை விட முக்கியமா எல்லோரும் ஒத்துமையா செயல்படணும். நீங்க எது சொன்னாலும் கேட்குறோமுங்க. புருஷன் திருந்துனா போதும். நீங்க என்னமோ கை நிறையத்தான் சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனா அது அத்தனையும் கல்லுக்கடைக்கு தான் போகுது. அதுவும் போதாதுன்னு எங்க கூலியையும் பிடுங்கிக்கிறாங்க என்றனர் கூட்டத்தில் இருந்த பெண்கள். உடனே பலவேசம் பிள்ளை, அவங்க கேட்டா நீங்க ஏன் கொடுக்குறீங்க என்று கேட்டார். அதற்கு ஒரு பெண், குடுக்காட்டி அடியும் உதையும் யாருங்க படுறது என்று திருப்பி கேட்டாள். அதற்கு பிறகு தைரியம் அடைந்தவர்கள் போல் ஒவ்வொரு பெண்களும் தங்கள் குறைகளை முறையிட துவங்கினர். வீட்டுல ஒரு காசு முடிஞ்சு வைக்க முடியலைங்க, சட்டி முட்டி எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் தேடி பிடிச்சு எடுத்துடுறாங்க. அப்படி தேடியும் கிடைக்கலன்னா கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிக்கிறாங்க எஜமா. நேத்துக்கு என் புருஷன் சட்டி பானைகளை எல்லாம் பிள்ளைங்க மேல வீசி எரிஞ்சு உடைச்சு பிள்ளைக்கு முன்பல்லே போயிடுச்சுங்க. என் அப்பன் வீட்டுல இருந்து நான் காதலே மூக்கிலே போட்டுக்கிட்டு வந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம கழட்டி கொடுத்தாச்சு எஜமா. இப்ப 4 நாளா கழுத்து தாலியும் கழட்டி கொடு, இல்லாட்டி அப்பன் வீட்டுல இருந்து ஏதாச்சும் வாங்கிக்கணும் வா. ஒரே ரோதனைங்க. இந்த பூவாய்க்கு எல்லா விஷயமும் தெரியுமுங்க. பிள்ளைங்க எல்லாம் கஞ்சி கூட இல்லாம பசி பசின்னு பறக்குதுங்க என்று கூறும்போது அவள் தன்னையும் மீறி அழுது விட்டாள். பலவேசம் பிள்ளை அவளை சமாதானப்படுத்தி, நீங்க சொல்றதையெல்லாம் நெசம்னு ஒத்துக்கிறேன், எனக்கும் தெரியும். ஆனா இதையெல்லாம் என்கிட்ட முறையிட்டு என்ன பிரயோஜனம்? இதுக்கு பரிகாரம் உங்க கையில தானே இருக்கு என்றார். அதை கேட்ட பெண்கள் ஆச்சரியத்துடன், எங்க கையிலையா? இந்த குடிகாரங்களை நாங்க திருத்தணுங்களா என்றனர். ஆமா, ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? காந்திஜியே இதை பத்தி ஆணித்தனமா சொல்லி இருக்காரு. கள்ளிக்கடைகளை அரசாங்கம் இழுத்து பூட்டினா மட்டும் போதாது, நாட்டுல பூரண மதிவழக்க கொண்டு வரணும்னா அது குடும்ப பெண்கள் கையில தான் இருக்கு. அவங்க தான் தீவிர முயற்சி பண்ணணும்னு. எம்மா பெரிய விஷயமுங்க அது. முயற்சி பண்ணினா எதுவும் பெரிய விஷயம் இல்லம்மா. எங்களால என்னங்க செய்ய முடியும்? கேவலம் நாங்க பொம்பளைங்க என்று அவர்கள் கூறவும் பலவேசம் பிள்ளை மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு போனார். பொம்பளைங்கன்னா கேவலமா? அந்த காலம் மலையேறி போச்சு. உங்களை பத்தி நீங்களே ஏன் குறைவா நினைச்சுக்கிறீங்க? யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அத போல இருக்கு உங்க நினப்பு. சூரியனையே உதிக்காம பண்ணன நலாயினியும், யமன் கிட்டே வாதாடி தன் புருஷன் உசிரையே மீட்டு வந்த சாவித்திரியும், கிருஷ்ண பகவானுக்கே சாரதியா தேரோட்டி நரகாசுரனை யுத்தத்துல ஜெயிச்ச சத்யபாமாவும், மதுரன் மாநகரையே ஆண்டு அரசாட்சி செய்த ராணி மங்கம்மாவும், வெள்ளையனை ஓட ஓட விரட்டி அடிச்ச ஜான்சி ராணியும், ஏன்
நம்ம நாட்டையே ஆண்ட இந்திரா காந்தியும் எல்லாம் உங்களை போல பெண்கள் தானே. அந்த பரம்பரையிலே வந்த உங்களுக்கு மட்டும் வீரமும் தைரியமும் எல்லாம் போயிடுச்சா என்று ஆவேசம் வந்தவரை போல் கேட்கவும் கூடியிருந்த அத்தனை பெண்களும், இருக்கு எஜமா, இருக்கு, இப்பவே சொல்லுங்க எஜமா, நாங்க என்ன பண்ணணும் என்று உணர்ச்சி பொங்க கேட்டனர். இந்த காட்சியை கண்டு மனம் பூரித்து போனார் பலவேசம் பிள்ளை. அவர்களை நோக்கி அமைதியாக இருக்கும்படி கையமர்த்தியபடி மிகவும் நிதானமான குரலில் கூறினார். உங்களையெல்லாம் நான் இப்போ போருக்கு போக சொல்லல. உங்க புருஷனுக்கு எதிராக உங்களை தூண்டி விடவும் நான் இங்க வரல. ஆனா நீங்க நல்லபடியா உங்க புருஷன்கிட்ட நடந்துக்கிட்டு அவங்க நிதானத்துல இருக்கிற போது எதமா பக்குவமா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எடுத்து சொல்லி அவங்க மனசுல இரக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வரணும். உடனே ஒரு பெண், அவங்க கிட்ட ஏதுங்க நல்ல குணம், எல்லா செவிடன் காதுல ஊதுற சங்கு மாதிரிதான் என்றாள். அவள் கூறுவதை ஆமோதிப்பது போல் வேறொருவர், ஆமாமுங்க, அப்படின்னு நாங்க ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே சிப்பாய் மாதிரி பாஞ்சிட்டு வந்துடுவாங்களே என்றாள். பலவேசம் பிள்ளை, அதுக்குத்தான் அமைதியா மனப்பூர்வமான எண்ணத்தோடு விடாம போராடணும்னு சொல்ற என்றார். போராட்டத்துல தானுங்களே எங்களுக்கு நிதக்கும் பொழுதே விடியுது. ராவைக்கெல்லாம் இருக்கிற காசை கொட்டி குடிச்சிட்டு வந்து ஆடுறாங்க. விடிஞ்சா வவுத்த பசிக்குது, அதை கொண்டா இதை கொண்டா இடியாப்பத்தை கொண்டான்னு கத்தி ரகலை பண்றாங்க. பச்சை பிள்ளைங்க தேவலாம் போல இருக்கு. சட்டையில இருந்தா தானே அகப்பையில வரும். இதை சொன்னா சண்டைதான். நீங்க சொல்றது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் இப்போ ஒரு புது முயற்சி உங்க ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். வியாதி வந்த பிறகு வைத்தியம் செய்யறத விட நோயே வராம தடுக்கிறது நல்லது இல்லையா என்று கேட்டார் பலவேசம் பிள்ளை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியலையே எஜமா என்று எதிரே இருந்தவர்கள் கேட்டபோது பலவேசம் பிள்ளை தன் திட்டத்தை விளக்கி கூறினார். குடிகாரனை திருத்துறதுக்கு முந்தி அவனை குடிக்க முடியாம செய்யணும். அதாவது நீங்க அத்தனை பேரும் ஒத்துமையா ஒன்னு சேர்ந்து கள்ளுக்கடை முன்னாலேயே போய் நின்று மறியல் பண்ணணும். முதல்ல உங்க புருஷனை குடிக்க வேணாம், வீட்டுக்கு வாங்கன்னு கெஞ்சி கேளுங்க என்று பலவேசம் கூறிக்கொண்டிருக்கும் போதே, அது எப்படிங்க, குடிக்க வந்த இடத்துல போய் நின்னுக்கிட்டு குடிக்க வேணாம் வீட்டுக்கு வா மச்சான்னா கழுத்தையிலே சீவிடுவாங்க என்றாள் ஒரு பெண்மணி. உடனே பலவேசம் பிள்ளை, நீங்க சொல்றபடி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. குடிகாரனுக்கு மதுவை விட இந்த உலகத்துல பொண்டாட்டியோ பிள்ளையோ வேறு யாருமோ பெருசில்லை, லட்சியமும் இல்லை. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் நம்மை உட்படுத்தி கொண்டுதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு நன்மையை அடையறதுக்கோ அல்லது ஒரு தீமையை களையறதுக்கோ கஷ்டப்படாம இந்த உலகத்துல எதையும் சாதிக்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு மன உறுதியும் பூரண நம்பிக்கையும் இருந்தா மட்டும் இந்த காரியத்துல இறங்குங்க, இல்லைன்னா வேணாம். இது ஒரு நல்ல காரியத்துக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம குடும்ப நன்மைக்கு என்கிற முழு எண்ணத்தோடு ஈடுபட்டு அதுக்காக சில பேர் செத்தா கூட ஒரு பெருமைதான், தியாகம்தான். அவர்களுடைய மரணம் மற்றவர்களுடைய கண்களை திறக்கும், புத்தியை மாற்றும். இதை ஒரு தியாக போரா அஹிம்சை முறையில நடத்தணும். அதுக்கு இங்கே கூடி இருக்கிறவங்கள எத்தனை பேரு தயார் என்று ஒரு சவாலை போல் பலவேசம் பிள்ளை கேட்கவும் எதிரே உட்கார்ந்திருந்த அத்தனை பேருமே ஆவேசத்துடன் எழுந்து நின்று, நாங்கள் அத்தனை பேருமே தயார் என்று கைகளை உயர்த்தி கோரஸாக ஒலித்தனர். நெதக்கும் அடிபட்டு அடிபட்டு உடம்பெல்லாம் காய்ச்சி போச்சு, அதை விட இதுக்காக மதுக்கடை வாசல்ல சாவறது எவ்வளவோ மேலுங்க. ஒரு பெண் அழுதாள். பலவேசம் பிள்ளை அருகில் பூவாயி வந்து நின்று கொண்டிருந்தாள். நாங்கெல்லாம் ரொம்ப நொந்து போயிருக்கிறோம், எப்படியாவது புருஷன் மனசு மாறாதான்னு தவம் கிடக்கிறோமுங்க என்று அவள் கூறும்போது துக்கம் தொண்டையை அடைத்தது. கவலைப்படாதீங்க, நான் சொன்னபடியே கூட்டமா ஆனா அமைதியா போய் காரியத்தை செய்யுங்க, சீக்கிரமே நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். வீட்டுக்கு வந்த பூவாயி அனைவருடனும் கூடி ஆலோசித்தாள். என்றைக்கு மதுக்கடை முன் மறியலை வைத்துக் கொள்வது என்று ஆளுக்கு ஒரு நாளை கூறினார்கள். ஆனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று பூவாயி கூறிவிட்டாள். எடுத்த காரியம் வெற்றி அடையணும்னா அத்தனை பேரையும் கூண்டோட மதுக்கடை முன்னாலேயே மடக்கணும். அதுக்கு சனிக்கிழமை ஒரு நாள் தான் நல்லது, வார கடைசி, எல்லாருக்கும் சம்பள நாள். அதாவது அத்தை மொத்த வார கூலியும் மதுக்கடையில கொட்டி அழுது விட்டு வருகிற துக்க நாள். அந்த நாளையே நம்முடைய வெற்றிக்கு வழிகாட்டுற நாளா மாத்தி ஆகணும். ஆகவே வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நம்ம போராட்டத்தை வச்சுக்கலாம் என்று பூவாயி கூறவும் அனைவரும் அதுவே சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டனர்.